கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேவ செய்தி யோபினுடைய சரித்திரம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை தியானிப்போமானால், இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாய் இருக்கிறீர். நம்ம இந்த வசனத்துல என்ன தியானிக்கிறோம் என்றால், யோபினுடைய பாவத்தை குறித்து இயேசு எப்படி யோபுவை பாதுகாத்தார் என்பதை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். 2வது அதிகாரத்துல 7, 8, 9, 10வது வசனம் வரைக்கும் தியானிச்சு பார்த்தோமானால், சாத்தான் யோபினுடைய உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரை பருக்களினால் நிறைந்து வாதிக்கப்பட்டார். அப்போ யோபு அந்த ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்போ யோபினுடைய மனைவி யோபை பார்த்து சொல்லுகிறார், இன்னமும் நீர் உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறாயோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறார். அப்போ கூட யோபு என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய கருத்தில நம்ம நன்மையை அனுபவித்த நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லுகிறார். அப்போ கூட என்ன செய்யவில்லை, யோபு பாவம் உதற்றினால் கூட பாவம் செய்யவில்லை. நம்ம அடுத்ததாக 1வது அதிகாரத்துல 18, 19, 20, 21, 22 வரைக்கும் தியானிச்சு பார்த்தோம்னால், அங்க யோபினுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். யோபினுடைய மூத்த சகோதரன் வீட்டுக்கு விருந்து உண்ண போகிறார்கள். அந்த விருந்து உண்ண போகும்போது அங்க காற்று பலமாய் அடிக்கிறது. பலமாய் அடித்து அந்த வீடு அமிழ்ந்து போகிறது. அதுல அந்த சகோதர சகோதரிகள் மரித்து போகிறார்கள். அதை யோபு கேள்விப்பட்டு சால்வையை எடுத்து கிழித்து கொண்டு தலையை சிரைத்து கீழே விழுந்து பணிந்து கொண்டான். பணிந்து கொண்டு, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். அப்போ இப்பொழுது கூட என்ன செய்யவில்லை, யோபு பாவம் செய்யவில்லை. எவ்வளோ வியாதினால் பாதிக்கப்பட்டார், பிள்ளைகளை இழந்தார். அப்போ கூட என்ன செய்யவில்லை, உதற்றினால் கூட அவர் பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யவில்லை. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. தேவனை என்ன செய்யவில்லை, குறை சொல்லவும் இல்லையாம். அதே போல நம்ம தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளும் யோபுவை போல எவ்வளோ பாடுகள், பிரச்சனைகள், வியாதிகள், கண்ணீர்கள், கவலைகள், துக்கங்கள் எது வந்தாலும் நம்ம இயேசுவை குறை சொல்லாமல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வேத வசனத்தை படியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.